புனித மெஹ்ராஜ் இரவு மகான் ஷேக் நூஹு வலிகுல்லாஹ் அப்பா கந்தூரி என இரு பெரும் விழா. உலக நன்மைக்காக சிறப்பு துவா. ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பர். ولو نشاء للحسنى ومن نعمل نكسه في الخلق فلا يعقله وما علمناه الشر ما ينبغي له الا ذكر القران المبين لينذر من كان حيا ويحشر الكافرين الم يروا انا خلقنا لهم مما عملت ايدينا مالكون. இஸ்லாமியர்களின் உயிரினும் மேலான தலைவரான முஹம்மது நபிகள் நாயகம் விண்வெளி பயணம் மேற்கொண்ட இரவு புனித மெஹ்ராஜ் இரவு. இந்த இரவில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்வது நிறைவேறும் என்பது அவர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை சார்பில் புனித மெஹ்ராஜ் இரவு மகான் ஷேக் நூஹு வலிகுல்லாஹ் அப்பா கந்தூரி விழா என இருபெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவினை முன்னிட்டு அப்பா தர்காவில் திங்கட்கிழமை காலை குர்ஆன் ஷரீஃப் ஓதி தமனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு நடைபெற்ற புனித மெஹ்ராஜ் இரவு விழாவிற்கு ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரக்கையர் தலைமை தாங்கினார். செயலாளர் MSF ரஹ்மான், பொருளாளர் சையத் இப்ராஹிம் முசா, உறுப்பினர்கள் ஜுபேர், முகமது உவைஸ், அப்துல்லா, ஷெரீப், பீர் முகமது அசீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மன்பௌசுல்லாஹ் அரபிக் கல்லூரி மாணவன் காஃபில் அஹமத், சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர் கிராத் ஓதினர். ஜமாத்துல் உலமா சபை மாவட்ட துணைச் செயலாளர் ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதகத்துல்லா அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை பொருளாளரும் தூத்துக்குடி மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான், ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம், மன்பௌசுல்லாஹ் அரபிக் கல்லூரி துணை முதல்வர் ஹஸ்ரத் அகமது ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி பேராசிரியர் அப்துல்லாஹிர் கலந்து கொண்டு மெஹ்ராஜ் இரவு உம்மத்திற்கு பெருமை என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். முடிவில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக குழு துணைத் தலைவர் ஷாகுல் சிராஜுதீன் நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து ஈத்கா ஜும்மா பள்ளிவாசல் இமாம் அக்பர் அலி உலக நன்மைக்காக சிறப்பு துவா ஓதினார். இந்த நிகழ்ச்சியில் அரபிக் கல்லூரி தலைவர் நவரங் ஷஹாபுதீன், பேராசிரியர்கள் இஸ்மாயில், சையத் அப்பாஸ், அப்துல் கரீம், முஸ்லீம் சமுதாய சங்க தலைவர் AK மைதீன், ஷாகுல் ஹமீத், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திரைஸ் மீராசா, நவரங் இஸ்மாயில் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று அதிகாலை மகான் ஷேக் நூஹு வலிகுல்லாஹ் அப்பா தர்காவில் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலி சதகத்துல்லா ஆகியோர் சிறப்பு துவா ஓதினர். இதில் அனைவருக்கும் தமிழர்களின் பாரம்பரியான பண ஓலையில் நேர்ச்சை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபையினர் சிறப்பாக செய்திருந்தனர். وما علمناه الشر ما ينبغي له الا ذكر القران المبين لينذر من كان حيا ويحشر الكافرين الم يروا انا خلقنا لهم مما عملت ايدينا مالكون. அப்படி பாடுபடுத்துகிற முதல் ஊருக்கு ஒரு வழி வந்திருக்கிறாங்கன்னு தகவல் சொல்லப்படுது. அந்த வழியை சந்திப்பதற்கு மரியாதை செய்வதற்கு தன் மாணவர்களை அனுப்பி வைத்தார்கள். போன மாணவர்கள் போன வேகத்திலே திரும்பி வராங்க. ஏன் திரும்ப வந்தீங்கன்னு கேட்டபோது பெரிய வழி வந்திருக்கிறார், அவரை கண்ணியம் செய்யணும், மரியாதை செய்யணும் போனோம். ஆனால் அவர் பள்ளிவாசலுக்குள் வருகிற பொழுது இடது காலை வைத்து வருகிறார். பள்ளிவாசலுக்குள் வருகிற பொழுது இடது காலை வைத்து வருகிறார். ஒரு சுண்ணத்தை சதமான சுண்ணத்தை பள்ளிவாசலுக்குள் வரும்போது தொடர்ந்து வச்சிருக்கிறோம். அதை கூட ஒரு செய்யலையே, அவருக்கு எப்படி விநாயகர் இருக்கிறவரை திருப்பி வந்து இருக்கிறது சொல்கிறார். ஆக விநாயகருடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன இஸ்திகாம். சாதாரணமா சொல்லுவாங்க, அந்த ரோசுவாங்க முகியத்தை அப்துல் காதர் ஜீலானி அச்சசுல்லா சொல்லுவாங்க அஜீஸ் சொன்ன வார்த்தை. அதாவது இஸ்திகாமத்து கையில் நன்றி கராமத்து என்று சொல்றாங்க. 1000 அற்புதங்கள் உலகத்தில் நிகழ்த்தி காட்டுவதை விட இஸ்திகாமத்தான் நீடித்து நிரந்தரமான விஷயத்தில் இருக்கிறது, அது சால சிறந்தது என்று சொல்றாங்க. காரணம் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. அப்துல் காதர் ஜீலானி அச்சசுல்லா சொல்லுவாங்க அஜீஸ் ஒரு சீடரு அவங்க இருந்து போகும்போது சொன்னாரு, 5 வருடம் உங்களோட நான் இருந்திருக்கேன், 5 வருடம் உங்களோட இருந்திருக்கிறேன், உங்களுக்கு எந்த அற்புதத்தையுமே நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். இன்று நாம் எழுதியிருப்போம் வழிபாடுகள் ஒரே அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அடையாளம் அல்ல. அவர் சொன்னார், 5 வருஷம் இருந்திருக்கிறோம், ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்கவே என்று சொல்லும்போது ஆயிரம் முகையத்தில் அப்துல் காதர் ஜீலானி கட்டசுல்லா சொல்லுவாங்க கேட்டாங்க, 5 வருஷத்துல அல்லா விதித்த கடமைகள் எதையாவது ஒன்று விட்டு இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னார். சுண்ணத்துகளை ஏதாவது ஒன்று விட்டு பார்த்து கேள்வி கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னாங்க.
வல்லாஹி அல் இஸ்திகாமத்து ஹியல் கராமா. இஸ்திகாமத்து மிகப்பெரிய கராமா. இந்த ஆலமல் கராமத்தி அல் இஸ்திகாமா. இருக்கிற கராமத்துகளே மிகப்பெரிய உயர்ந்த கராமத்து என்னன்னா இருக்கிற காரியத்தில் இருக்கிற அமலில் இன்னைக்கு ஒரு தர்மம் பண்றோம், நாளைக்கு நம்மை வசைப்படுகிறார் தர்மத்தை நிறுத்தி வைக்கிறார். நாம் செய்கிற அறப்பணிகளில் நல்ல பணிகளில் நாம் செய்கிற அமல்களில் நீதிக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். அது இல்லாத முடியும். அதனாலதான் கோசுராமன் சொன்னாங்க, ஒரு காரியம் சின்னதாக இருந்தாலும் சரி மூத்து வரைக்கும் அந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து நீதிக்கு நிரந்தரமாக இருப்பது 1000 கராமத்துகளை சிறந்தது சொல்வார்கள். அருமையானவர்களே, அந்த இஸ்திகாமத்தை பெற்றவர்கள், அந்த இஸ்திகாமத் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த விலாயத்தின் அடையாளம் என்று பௌசராக உயிர்த்தி நம்பித்தார் செய்யாணி கதசல்லா சுரலாசி சமூக சொல்லி காட்டார்கள். அருமையானவர்களே, வழிபாடுடைய எல்லா சிந்தனைகளும் இஸ்திகாமத்தை தேடிதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பேர் ஆசான். அவர்கள் பொதுவாக திருநங்கன் சொன்னால் வலகை எடுத்துவாங்க, அடுத்த திருநங்கன்னா மாறுகள், அடுத்த திருநங்கன் இப்படியே 2 கைகளும் 2 கால்களும் வெட்டப்பட்ட ஒருவரை பார்க்கிறார். 2 கையும் 2 காலும் வெட்டப்பட்டவர். எதுக்கு வெட்டப்பட்டிருக்கு? 4 தரையும் திருநீர் வெட்டப்பட்டிருக்கு. அவருடைய காலை தொட்டு முத்தமிட்டார். எல்லாம் கேட்டாங்க, மிகப்பெரிய வழியாக இருக்கிறது, பாவம் செய்து 2 கால்களும் கையும் வெட்டப்பட்டவரை நீங்கள் தொட்டு முத்தமிடுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அவன் திருடனாக இருக்கலாம், பாவம் செய்தவனாக இருக்கலாம், அவன் ஒரு பாவத்தை இழந்துட்டார்கள். இந்த உலகத்தில் தவறு செய்வன் அவனுக்குள்ள தண்டனை வழங்கப்பட்ட பின்பும் கூட அதை அவன் நீட்டித்து நடனமாக இருக்கிறான் என்றால் உலகத்தில் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தாய்வு செய்து நமக்கு முன்னால் ஒப்புவித்திருக்கிறார்களே, அந்த நல்ல காரியங்களை தொடர்ந்து நீடித்து நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்த்தி காட்டினார் என்று ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள். தன் ஹஜ்ஜில் 100 ஒட்டகம் குர்பானி செய்தார்கள். அது 63 ஒட்டகம் தன் கையால் செய்தார்கள். மீதி அலி கரமல்லாஹு செய்ய சொன்னார்கள். இங்கே என்ன சொல்கிறார்கள்? என் ஆயுளில் 63 வருடமும் நான் குர்பானி கொடுத்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இஸ்திகாமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலே இறுதியாக மரணமடைந்த சஹாபி அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் 100 வயதிற்கு ஆயுளை தந்தால் வருடம் முழுவதும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லி மரணிக்கிற வரைக்கும் ஹஜ் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த இஸ்திகாமத் அது விலாயத்தை அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இஸ்திகாமத்தை உலகத்திற்கு போதித்தவர்கள் நமக்கு வழிமார்கள், நிறைவேற்ற சென்றவர்கள். வாழ்க்கையில் எந்த அமல்களாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், பிற நல்ல அமல்கள் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வஜ்ஹுல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணத்தோடு அது பெரிதாக இருக்க வேண்டிய தேவையில்லை, சின்னதாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் அதை விட்டுவிடாமல் அதை செய்ய வேண்டும். பௌத்தமாக முகிழ்த்து அப்துல் காதர் ஜீலானி 1000 கராமத்துகளை இஸ்திகாமத் சிறந்தது என்று சொன்னார்களே, அந்த நற்சாட்சிக்குரியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்புரியவர்கள் என்று வேண்டி துஆ செய்து இன்னைக்கு வழிபாடுகள் பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன், எந்த ஊருக்கு பிரயாணப்பட்டு போனாலும் சரி, பிரயாணம் நம்ம சொந்த அளவாக இருந்தாலும் சரி, சொந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, ஓரத்துக்கு முன்னாடி விசாரிச்சிருக்கணும் அங்க யாருக்கு இறைநேசம் அடங்கி இருக்காங்களா, அவங்க பயணத்தை ஒரு சுண்ணத்தான பயணமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை சூரியப்படுத்துகிற பொழுது காரியங்கள் வெற்றி பெறும். அதற்கு அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள். தமிழர்களே, உலகத்தில் வலிமாவுடைய மகோதம் மரியாதை தெரியவில்லை. இன்று பல வக்கு சொத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. கோடான வக்கு சொத்துகள், லட்சம் வக்கு சொத்துகள் இருக்கிறது. அதுவெல்லாம் உம்மத்துக்கு அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டது என்று தெரியாமல் அவருடைய அவகாசங்கள் பாலடைந்து பல இடத்திலே தண்ணீர்களை வரவழைத்துள்ளது. பல இடத்துக்கு பக்கத்தில் பிரமாணமாக பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தண்ணி கொண்டிருக்கிறது. இவ்வளவு வக்கு யாரால் கிடைக்கப்பட்டது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். உம்மத்திற்கு எவ்வளவு வக்கு சொத்துக்களை தந்தவர்கள் சுல்தான் ராஜாமணி அன்பி கத்தசல்லா சொல்ற ரசீத் உலகத்தில் 90 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் ஆக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 90 லட்சம் பேர்கள் இஸ்லாமியர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் இஸ்லாமியர்களாக இந்த மேடையில் அமர்ந்து இருக்கிறோம். வலிமார்களுடைய தியாகம் நம் இந்த உலகத்தை இஸ்லாமியர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று எண்ணிப்பார்க்கிறோம். அவசரமாக முகிழ்த்தாத்துக்காக ஜீரங்கெல்லாம் போனாங்க. நான் தவா போனோம்னு சொன்னாங்க. அவசரமாக முகிழ்த்தாத்துக்காக சுல்தான் ராஜாமணி அஜ்மீருக்கு சொன்னாங்க, நீங்க ஷிஹாபுதீன் சஹரவர்தி அவர்களை நான்
பகல்காலத்தை நிறைவேற்றிருக்கிறேன். நீங்கள் இந்தியாவுக்கு சென்று தாவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். 90 லட்சம் பேர்கள் அன்றைக்கு இஸ்லாமிற்காக வாழ்வதற்கு சுல்தான் ஹிந்து ராஜாவை அமீர் சிஸ்தி கத்தசல்லா சிறர் அசீர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.